சார் பாலா சார் வந்து ஸ்பாட்ல எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்துப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட எங்கேயாவது ஸ்பாட்ல ஏதாச்சும் ஒரு தருணத்தில் ஹார்ஷா நடந்திருக்காங்க? எங்கேயுமே இல்லைம்மா. எனக்கும் அதான் சொன்னேனே, பாலா சாரை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேனே, இந்த ஒரு மெச்சூரிட்டி இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த இடத்துலையுமே பாலா சார் டென்ஷனாகி நான் பார்க்கவே இல்லை. உங்களை வந்து கணத்துல தட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. பட் எண்ட் ஆஃப் த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணாரா? ஏதாச்சும் வேர்ட் உங்கள்கிட்ட பார்த்து சொன்னாரா? இது எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அப்பா போய் சொன்னாங்க, அருணை ரொம்ப பிரமாதமாக நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அப்பாட்ட சொன்ன விஷயம், அவர்கிட்ட இருக்கிறது தான் நான் வெளில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன். அவரோட படத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே. பட் அவர் மானிட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சில டைம் எமோஷனல் ஆனார். எங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கட்டே சொல்ல மாட்டார். அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டேரக்டர் விஜய் சார் வந்துருந்தாங்க. பெரிய க்ரௌடு. ஸோ அப்போது சீன் போயிட்டுருக்கு, பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கட்டே சொல்லலை. ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார். என்னடா விஜய் சார் சொல்கிறாப்லன்னு பார்த்தா டேரக்டர் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஹில் கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் தட் சீன். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. சேது, பிதாமகன், பரதேசி அவங்க எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் டெரராகவும் இருக்கும். இந்த படம் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தி எப்படி இருக்கும்? நீங்கள் படம் பாருங்கண்ணே. எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டா எப்படி? நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அண்ட் அது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அந்த படம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். வணங்கான் டைட்டில் வந்து சமுதாய மக்கள் மீது உள்ள கோபத்தை காமிக்குதா இல்லை எதிரிகளோட படத்தில் எதிரிகளோட சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கோவத்தை காட்டுறதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஐ திங்க் இது முழுமையாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தேட்டர்லேருந்து வரக்கூடியவங்ககிட்ட எஃப்டிஎஃப்எக்ஸ் சொல்லி மூவியை பற்றி கேட்டுருவோம். உங்களுடைய ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணலைன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போகிறாங்க, இல்லை எங்கேயாவது பண்ண போகிறாங்க. ஸோ அது அப்படி அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போகிறவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றது தான் இந்த நேரத்தில் என்னோட இல்லை. ஒரிஜினல் வந்து லைட் வேவி ஹேர் தான். பாலா சார் வந்து காலையிலே வருவார். வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் க்ரீம் கொஞ்சம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் சுற்றுவார். இங்கே சைடில் தான், அவ்வளோதான். அதான் ஹேர் ஸ்டைலு. ஸோ அப்படி தான் அதை நாங்கள் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுக்காக கிட்டிங்லாம் கிடையாது. சும்மா வந்த உடனே நானே பண்ணிட்டேன். பாலா சார் வரத்துக்கு முன்னாடி, அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு பில் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன். இட் வாஸ் நைஸ். அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை தான் படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடியே கிளாஸ் ஆடியன்ஸ், பி கிளாஸ் ஆடியன்ஸ், அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை? இப்போ கோவிடுக்கு அப்புறமா உலக மக்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே அடைக்க முடியுமா? இல்லை, அது அப்படி அடைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமா இருக்கலாம். ஒரு புது உணர்வை நம்ம கொண்டு வராரு, ஒரு புது உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ சர்டன் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட்டில் ஃபேமிலியாக பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும்.